சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். அண்ட் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா லக்ஷ்மியோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி நம்ம லக்ஷ்மியோட வீடு இருக்கு. இங்கே வந்து எல்லாருமே இருக்காங்க. செல்வம் வந்து இருக்கிறாங்க. மகா வீடு சொல்லு. நான் வந்து மகா வீடுன்னு தான் எனக்கு தெரியும். கரெக்ட். ஆமா, மகா. நம்ம லக்ஷ்மி ஷூட்டிங் ஸ்பாட்ல மகா வீட்டில் இருக்கோம். அப்படின்னா நம்ம செல்வம் கௌரி அம்மா எல்லாம் உள்ளதா இருக்கிறாங்க. இந்த பொதுவாகவே ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாலே நம்மளுக்கு ரொம்ப கியூரியஸா இருப்போம். எப்படி இருக்கு வீடு? ஏன்னா நம்ம சீரியல்ல ஒரு மாதிரி பார்த்துருப்போம், இங்கே அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு நிறைய பார்க்க போறோம். அவங்ககிட்டயும் போய் பேச போறோம். அதெல்லாம் வந்து உள்ள போய் பார்க்கலாம். வாங்க போலாம். லக்ஷ்மி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே நிறைய பேரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம கூட இப்போ ஆரியன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் செல்வமா தானே நம்ம வீட்டுக்குலாம் வராரு. ஸோ செல்வம் எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கும். ஆக்சுவலி நாங்க வந்து லைட்டா நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க ரூமை போய் லைட்டா ஒரு செக்கிங் போட்டு வந்தோம். அங்க பாத்தீங்கன்னா ஓவரால் சாம்பியன்ஷிப் எம் செல்வம் வின்னர் அப்படின்லாம் வந்து இந்த கப்புன்னு வச்சிருந்தாங்க. உடனே இந்த செல்வத்தோட ஹிஸ்டரி என்ன எங்களுக்கு ஒரு கப்பு கிடையாது, நிறைய கப்பு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த என்ன சொல்றாங்க, ஒரு கப்புக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கப்புக்கு பிஹைண்ட் த ஸ்டோரி என்ன, அதை சொல்லுங்க முதல்ல. செல்வம் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? இந்த கப்புக்கு பின்னாடி என்ன ஸ்டோரினா, இந்த கப்பு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஒரு காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த மாதிரி நான் சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. செட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் உள்ளே போய் பூந்து தூக்கிட்டு வந்துட்டீங்க. வேற ஒரு ஸ்டோரியும் கிடையாது. ஆனால் ஒன்றுங்க, உங்களுக்கு ஒரு கப்பு தரலாங்க. அதான் வெளில இருக்கிறவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மனைவிக்கு இப்படி சப்போர்ட்டா இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்றதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அது செல்வத்துக்கு தான் இந்த கப்பு தரணுவாங்க. அதுக்கு நாங்கள் இந்த கப்பை கொடுத்துருவோம். ஓகே, நன்றி நன்றி. நீங்க சொன்னீங்கல்ல இதெல்லாம் சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு. அது நான் எதுல கன்ஃபார்ம் பண்ணேன்னா இதுல கன்ஃபார்ம் பண்ணேங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒருவேளை இவர் வந்துட்டு நீங்க சொன்னீங்களா ஸ்கூல்ல நான் வந்து நிறைய காம்படிஷன் அந்த மாதிரி ஒரு லா எதுவும் படிச்சிருப்பாரா, ஏன்னா இவ்வளவு புக்கை வந்து எப்பயுமே அட்வொகேட் பின்னாடி தான் பார்த்துட்டு வரோம். புக்குன்னு சொல்லி ஆர்வமா பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது அது புக்கே இல்ல, வெறும் ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட். அது உள்ள ஏதாவது ஒளிச்சு வைப்போம். ஆனா நீ வந்து கொஞ்சம் புக்கு கட்டியா இருந்ததும் லான்னு சொன்ன பத்தி அவ்வளவுதான். நம்ம எஜுகேஷன் இல்லம்மா, இவ்வளவு பெருசா இருந்துச்சா எப்படி நினைப்போம். சரி வாங்க இதை வச்சிருவோம் நம்ம. இல்ல அந்த புக் ஒரு நிமிஷம் காமிங்க. இந்த டிசைனை பார்த்து எப்படி இது லா புக்குன்னு, அததான் நானும் கேட்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருந்தாலே நாங்க லா புக் அப்படி ஒரு ஒரு மேப், இன்டர்நேஷனல் மேப்லாம் பார்த்த உடனே நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லா அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டேன். நான் உங்க ரெண்டு பேரும் பார்த்து ஏதோ குடுக்க வரீங்கன்னு நினைச்சு நான் வந்து நின்னேன். யாருக்கும் எதுவும் கிடையாது. இதை வச்சுட்டு வர வாங்க நம்ம வந்து லக்ஷ்மி பத்தி பேசலாம். ஆனா ஒண்ணு செல்வம், ஒரு பக்கம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாலும் முதல் விஷயம் அந்த கவனத்தை நம்மளுக்கு ஈர்க்கிறது என்னன்னா ப்ரொடக்ஷன் சாப்பாடு. இப்ப எங்க பின்னாடி வேற இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஸ்மெல் வேற ஹெவியா வருதா. சரி சீக்கிரம் பேசிட்டு போய் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி கார்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கார்மெண்ட்ஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சூப்பர். மகாவும் விஜயும் சேர்ந்து நல்லபடியா நடத்துறாங்க கார்மெண்ட்ஸ். நான் அப்பப்போ போய் நம்மளுக்கு என்ன கார்மெண்ட்ஸ், சும்மா போனோமா இந்த ஃப்ளைங் ஸ்குவாட் எக்ஸாம் அப்போ வருவாங்க, அந்த மாதிரி போயிட்டு அப்படியே தைக்கிறீங்களா ஓகே அப்படின்றேன். நீங்க நல்லவரா இருங்க, தப்பு கிடையாதுங்க. அதுக்காண்டி மற்றவங்களெல்லாம் வந்து மாட்டி விட்டுறக்கூடாது. எல்லாரும் வீட்டில் கேட்குறாங்க, அவரை பார்த்தியா வேலையை விட்டாரு, காசை எடுத்தாரு, கார்மெண்ட் கம்பெனி அதை வச்சு பொண்டாட்டிக்கு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு, இது மாதிரி எனக்கு ஏன் ஒரு பியூட்டி பார்லர் வச்சு கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்களே. எல்லாருமே செல்வமா இருக்க முடியுமா? இல்லை, மகா மாதிரியான மனைவிகள் இருக்காங்க அப்படின்றப்போ செல்வம் மாதிரியான ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிறதுல தப்பு இல்லை. ஐயா கொடுங்க சகல. இப்ப சொன்னாரு பாரு ஒரு வார்த்தை, 100ல ஒரு வார்த்தை. பட் அப்படியெல்லாம் ஹாப்பியா இருந்துட முடியாது இல்லையா? நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். குடும்பம்னா சில பிரச்சனைகள் இருக்கும் இல்ல, அந்த மாதிரி இப்போ சில இல்ல குடும்பம்னாலே பிரச்சனைகள் தாண்டி ஓவர் கம் பண்ணி வரதானே நம்மளோட பக்கம். இப்போ என்ன சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில? சீரியஸான பிரச்சனைனா எங்களுக்கு குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய டாபிக்கா ஓடிட்டு இருக்கு. ஸோ எங்க அம்மா, அதாவது கௌரி அம்மா வந்து அது குத்தி குத்தி காட்டுறாங்க. அது வந்து நிறைய இடத்துல வந்து எனக்குமே கோவம் வருது, செல்வமுக்கும் கோவம் வருது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மனைவிக்கும் அம்மாவுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒரு கணவனோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது ஆமாம், பையனாகவும் இருக்கணும் கணவனாகவும் இருக்கணுன்றது ஒரு பெரிய டாஸ்க் எல்லாரோட லைஃப்லையுமே. முக்கியமாக இந்த குழந்தை இல்லைன்ற ஒரு சாப்டர்ன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அது டே டு டே லைஃப்பில் நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு. அதை நாங்கள் வந்து போர்ட்ரே பண்ணி காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறோங்கிறத இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் என்னோடய தம்பிக்கு கல்யாணம் ஆகிருக்கு, கதிருக்கு. ஸோ அவனுக்கு பிடிச்ச, அவன் விரும்பின பொண்ணோட கல்யாணம் ஆகிடுச்சு. அவனை வந்து குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை எப்படி ஏற்றுக்க வைக்கலான்ற அந்த ஒரு விஷயமும் போயிட்டு ஒரு மனுஷனா எவ்வளவு டாஸ்க்கை தாண்டா நான் செய்வேன். ஒரு பக்கம் கார்மெண்ட், இன்னொரு பக்கம் வண்டி எவ்வளோ நேரம் தான் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. இருந்தாலும் நம்ம ஒரு நான் பிரைம் டைம்ல ஒரு சீரியல் வருது அப்படின்னா
பட் நம்ம வந்து பொதுவாக நினைப்போம் வியூவர்ஷிப் அது கம்மியாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து லக்ஷ்மிக்கு ஒரு பெரிய வியூவர்ஷிப் இருக்கு. அந்த மத்தியானம் அப்படின்றது நிறைய பேருக்கு ரொட்டீனா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன் தேவை. உங்களோட வியூவர்ஸ் பத்தி சொல்லுங்க, உங்களை எந்த அளவுக்கு மோட்டிவேட். வியூவர்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. நான் மகராசி பண்ணும்போதும் நான் பிரைம் டைம் தான். நான் பிரைம் டைம் சொல்றதை விட நூன் டைம் தான் அது. ஏன்னா வந்து லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு அவங்க ரிலாக்ஸ்டா இருக்கிற ஒரு டைம். நான் வீட்டில் இருக்கேன்னா அந்த டைம் தான் நான் டிவி ஆன் பண்ணி சன் டிவி பார்க்குறேன். வாட் எவர் அந்த டைம் தானே தவிர ஈவினிங்க்கு மேலே நம்ம பிஸி ஆகிடுவோம். ஸோ இந்த நான் பிரைம் இந்த நூன் டைம்ன்றது ஒரு பெரிய அவங்க டைம் அது அவங்க டைம் ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து மகராசிலையும் சரி லக்ஷ்மிலையும் சரி என்ன நூன் டைமில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சன் டிவியில். ஸோ சூப்பர். ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த விஷயங்கள்லாம் வந்து லக்ஷ்மியில் நடக்கும்னு சொல்லி நாங்களும் ஆவலாக இருக்கிறோம், மக்களும் ஆவலாக இருக்கிறாங்க. அண்ட் இந்த பிஸியான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் கூட வந்து நிறைய விஷயம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும். அடுத்ததா இப்போ நம்ம கூட லக்ஷ்மி சீரியல்ல இருந்து கௌரி அம்மா இருக்கிறாங்க. 1 2 அவங்க சீரியல்களுக்கு நம்ம சன் டிவிலேயே கணக்கில்லாம அவ்வளோ இருக்குடா. அது மட்டும் இல்லை, சொத்தும் அவ்வளோ வச்சிருக்கிறாங்க. சொத்து வந்து எங்கெங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. நான் சொத்துன்னு சொல்றது ஃபேன்ஸை ஒரு சீரியல் அதான் சொல்லுவாங்கல்ல, என்கிட்ட எத்தனை வண்டி இருக்குது, எத்தனை வீடு இருக்குது, அந்த மாதிரி எத்தனை சீரியல் படம் தெரியாது. ஆனால் 50க்கும் மேற்பட்ட சீரியல் எனக்கு தெரிஞ்சு சன் டிவியில் மட்டுமே. எப்படிமா இப்போ இத்தனை வருஷம் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றது, அண்ட் இன்னைக்கு கௌரியா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சன் டிவியில் ஃபஸ்ட்டு சீரியல் ஆரம்பித்ததுலேருந்தே வந்துகிட்டு இருக்கோம். எப்பவுமே நான் சொல்லுவேன், சினிமாவில் வந்து நம்ம வந்து சில ஒரு அக்கானா அக்கா தான், தங்கச்சின்னா தங்கச்சி, அம்மானா அம்மா, அப்படி தான். பட் சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், நல்ல அம்மாவாக இருக்கலாம், வில்லியாக இருக்கலாம், எதை வேணால் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி விதவிதமான கேரக்டர்ஸ் கிடைக்குது. ஸோ மக்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கறதுனால அதை பிடிச்சி கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஆனால் இப்போ எங்களால் பொறுத்துக்க முடியாத ஒரு விஷயம் தெரியுமா, நித்யா அம்மா கௌரியா, அதாவது ஒரு வில்லியா. ஏன்னா கௌரி ஒரு பக்கம் வந்துட்டு மாமியாரா அவங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யணும், அதைத்தான் வெளில இருக்கிறவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் நித்யாமா எப்படி இந்த ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த பக்கம் வில்லி, இந்த பக்கம் நித்யாமா, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை தம்பி, ஆக்சுவலி எல்லாருமே இந்த கேரக்டர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வில்லி கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு குடும்பத்தில் அப்பா வேலைக்கு போக மாட்டாரு, அம்மா தான் எல்லாத்தையும் இழுத்து கட்டி பண்ணணும். 4 பசங்க. முதல் பையனை இந்த அம்மா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பேங்க் ஆஃபீஸர் ஆக்கிடுச்சு. பெரிய வேலை. அடுத்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, வீட்டுக்கு சொல்லாம ஓடி போய் அவனோட போயிட்டு வயிற்றுல குழந்தையோட வந்துருச்சு. அது புருஷன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தையும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தன் படிக்கிறான், இன்னொரு பொண்ணு படிக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், எங்கேருந்தாவது நமக்கு வருமானம் வராதா? இந்த பையனோட ஒரு வருமானத்தை வச்சு இந்த 3 பிள்ளைங்களை படிக்க வச்சு எல்லாமே பண்ண முடியாது, பேத்தியை வேற படிக்க வைக்கணும், இவ்வளவு டென்ஷன் தலைக்கு மேல இருக்கு. அப்போ வர்ற மருமக நிறைய பணம் காசோட வந்தா, நிறைய வரதட்சணை கொடுத்து நல்லா வந்தா, அதை வச்சு நம்ம குடும்பத்தை கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு போலாமே அப்படின்ற நினைப்புல தான் கௌரி இருக்காங்க. ஆனா வந்தது ஒண்ணுமே இல்லாம வந்துருச்சு. இவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருச்சு, அவங்க ஏதோ பிளான் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ அந்த கோவம் தான் இவங்களுக்கு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தா ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சு போனா, இப்போ ரீசெண்டா எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, அது வேற மாதிரி கல்யாணமா போய் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து நடத்தும் போது அதுல அடி வாங்குறோம்ல, அந்த அடியை நம்ம திருப்பி எங்க கொடுக்க, நம்மளோட அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான். அதான் அது மருமகிட்டையும் பையன்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் கௌரி இறக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வில்லி கிடையாது. ஓகே, இதுக்காகவே வந்துட்டு பீச்ல உங்க சிலையை கையில பெட்டியோட வச்சிடறேன் நானு, அதாவது எதிர்பார்த்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. பட் அதுதான் அவங்க இப்ப கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப ஏன் நீங்க குழந்தை அப்படின்னு டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம வீட்டுக்கு வாரிசு வரணுங்கிற ஆசை இருக்கும்ல. அடுத்த டாபிக் போணும்ல, என்ன நம்ம பேசினாலும் ரைட்டர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதான் நம்ம நடிக்க போறோம். சோ அதுல அடுத்தது வந்து குழந்தை வேணும்னு ஒரு ஆசை, நம்மளோட அந்த வயசுக்கு உண்டான ஒரு ஏக்கம், அது இப்போ போகுது. அண்ட் மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு. சரி, ஒரு விஷயம் இருக்குமா, இப்ப நம்ம ஒண்ணு பண்றோம், அது மக்களுக்கு பிடிக்கலன்னா இவங்க கண்டினியூஸா அதை பண்ண மாட்டாங்க, அந்த ட்ராக்கை ஓரம் கட்டிடுவாங்க. மக்கள் பிடிச்சு பாக்குறாங்கிறதுனால தான் இப்போ இந்த குழந்தை மேட்டர் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. சரி, இத்தனை சீரியல், அதையும் தாண்டி நீங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், நிறைய இதுல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சாரோ, அதாவது ஒரு பெரிய மீம் டெம்ப்ளேட்டாவே மாறினது வந்துட்டு ஜூஸ் அப்படின்ற மாதிரி நளினி அம்மாவுக்கு வந்து வடிவேல் சேர் கூட ஒரு காம்பினேஷன்ல வந்துட்டு அந்த வாய்ஸ் கொடுத்ததே இவங்க தான். அது போக இன்னும் பல விஷயங்கள் அப்படி சொல்லிட்டே போகலாம். பட் இவ்வளோ பண்றீங்களா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஒரு ஷூட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஆர்ட்ல உங்களுக்கு வந்து டப்பிங் ரொம்ப பிடிக்குமா, நடிக்கிறது ரொம்ப பிடிக்குமா? அல்ல, அப்படி பார்க்கணும்னா எனக்கு வந்து மேடை நாடகம் நடிக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து இமீடியட் ரியாக்ஷன்.
அண்ட் ஒரு 2 hours ட்ராமா பண்ணுறோம், 1.5 மணி நேரம் ட்ராமா பண்ணுறோம்னா அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் நமக்கு மைண்டில் இருக்கணும். நீங்கள் டைலாக் விட்டுட்டீங்கன்னா உங்களுதையும் நான் சொல்லணும், அவர் விட்டுட்டா அவரதும் சேர்த்து சொல்லணும். அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த 6:30 to 9 வரைக்கும் நமக்கு அந்த நாடகத்தில் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து சினிமா, சீரியல், டப்பிங், மேடை நாடகம்னு பார்த்தீங்கன்னா மேடை நாடகம் தான் எனக்கு பிடிச்ச விஷயம். ஓகே, நீங்க ஆக்சுவலி நீங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும், எல்லா டைப்பும் நான் வந்து பண்ணியாச்சு. பட் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணணும்னு எனக்கு ஆசை, பட் அது வரலையே எனக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இருக்கா? வாய் பேச முடியாத ஒரு பெண்ணாவோ ஒரு அம்மாவாவோ நடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா நமக்கு முகபாவங்கள்ல மட்டும்தான், டப்பிங்க்கு போக வேண்டாம் ஒண்ணு. ரெண்டாவது எக்ஸ்பிரஷன்லயே நம்மளால அதை செய்ய முடியுதான்றது ஒரு நமக்கு ஒரு இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஒரு ஆசை. சூப்பர். தொடர்ந்து எங்களை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அண்ட் இதே விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கட்டும். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க, எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ நம்ம கூட புதுசா கல்யாணமான கதிர் and அகிலா வந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். இவர் எப்படி இருக்கீங்க நீங்க கேட்க கூடாது. கல்யாணம் ஆனவங்க இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி இருக்கிறாங்க. இதுதான் இந்த புதுசு. அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கலை இருக்கும், கல்யாணம் ஆன உடனே ஒரு கலை அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி இதுதான் அந்த கல்யாண கலை. ஆனா சாரு, உனக்கு ஒரு மரபே தெரியல பத்தியா? என்னடா நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்? கல்யாணத்துக்கு தான் வர முடியல. இப்ப கல்யாணம் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு வந்துருக்கிறோம். இதாங்க மொய் போனோம். சரியா? அவங்க கல்யாணமே எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து நடந்திருக்கு. அதனாலதான்மா ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க எந்த சைட்லயுமே ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க. நம்ம அந்த ஆதரவு தரணும்ல. சொல்லுங்க, எப்படி இருக்கு கல்யாணம் ஆகி இப்ப வந்து ஒரே விரிசலா போயிட்டு இருக்கு? அனுபவத்தை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. ஆமா, இதுக்கு லவ் பண்ண டைமே பெட்டரா இருந்துச்சு போல. அட்லீஸ்ட் பார்த்துட்டு பேசிட்டாச்சும் இருந்தோம். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இல்ல கீழா. லவ் பண்ணப்ப கதிரை மட்டும் பாத்திருப்பீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கதிரை அவங்க அம்மாவையும் சேர்த்து பாக்குறீங்கல்ல, அப்புறம் எப்படி நல்லா இருக்கும்? இப்ப மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. உங்க கூட நடிக்கிற இந்த வாய்ப்பை நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ன பண்ணி எல்லாத்தையும் நீங்க இப்படி இம்ப்ரெஸ் பண்ணி 20 rupees கொடுத்துட்டு வந்தாரு. யூபிஐ பண்ண 20 ரூபா. போதுமே. என்ன பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு இங்க பெருமையா பேசுறதுக்கு. ஃபேமிலி பட்ஜெட் அப்படிதான். ஓகே, இப்ப வந்து எப்படி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க? இங்க ஒரு பக்கம் வந்துட்டு உங்க அம்மா வந்து வேண்டவே வேண்டாம், அதுவும் எனக்கு ஒரு பணக்கார பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க போயிட்டு இப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபேமிலில இருந்து எப்படி? ஆமா, ஆனா ஃபேமிலி பிடிக்காது, பொண்ணு பிடிக்கும்ல, அதனால லவ் பண்ண நின்று ஆகணும்ல, அவ்வளவுதான். அதனால ஸ்ட்ராங்கா நின்று எப்படியோ ஜெயிச்சிடணும் அந்த மாதிரி. சரி, என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்க உங்க அம்மாவை? தெரியலையே, ஏத்துக்க வச்சுக்க போறீங்க? ரைட்டு கையில தான் இருக்கு, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே. இல்ல இப்ப உங்க அண்ணன் வந்துட்டு ஒரு பால் போட்டாப்ல என்ன பண்ணாருன்னா, அம்மா சைடா இல்லாட்டி ஒய்ஃபா அப்படின்னு பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். ஆனா இப்பதான் நான் கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கிறேன்னாரு. நீங்க எப்ப எதிர்த்து பேச ஆரம்பிப்பீங்க? நீங்க எப்ப இந்த மாதிரி எதிர்த்து தானே இருக்காரு வைஃப் சைடு அப்படின்ட்டாரு? இல்லம்மா, அதை தாண்டி மக்கள் வெளியில இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல, ஏன் நீங்க வந்துட்டு பாருங்க பாவமா உங்க அம்மா அவ்வளவு வன்மத்தை கொட்டுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு? அதான் பப்ளிக் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா பேச்சு கேட்காதீங்க, உங்க மனசுல பட செய்யணுவாங்க. நான் ஆல்ரெடி அந்த டைப் தான், அப்படியே செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் அம்மா மனசு புண்படுது இல்லையா? ஒரு நல்ல பையனா உங்களை பாத்துக்க வேணாமா? ஆமால, அப்படி கேக்குறாங்க, இப்படி கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சரிங்க, நீங்க போடுங்க ரைட்டர் மேல. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவங்க சொல்றது நியாயமா இருந்துச்சு. சரி, அதெல்லாம் விட்டுரும். நீங்க சொல்லுங்க, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கிறீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்றது பெட்டரா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜே பெட்டரா? ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா அந்த மாதிரி? லவ் பண்ணி ஒய்ஃபுக்காகலாம் பார்க்க கூடாது. இல்லைங்க, மனசுக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வீடே எதிர்த்தாலும் வீடு நம்ம வீடு தானே, நம்ம போய் சரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் சால்வ் ஆயிடுவாங்க. அப்பனா போய் சரி பண்ணிடுவோம். ஆனா அம்மா உங்களுக்கு பொண்ணு பார்த்துருந்தாங்கன்னு வைங்க, நல்லா பணக்கார வீட்டுல இருந்து ஒரு பணக்கார பொண்ணா நீங்களுடைய வசதியா வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்குமே, அது போயிடுச்சு. வட போச்சுதான். எங்க அகிலா அமைதியா இருக்கிறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஃபீல் பண்றாரு பக்கத்துல நின்று. இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, வடை போச்சு போனா போட்டோம், வடை இல்லைன்னா பீட்சா, காசு எப்பனா சம்பாரிச்சுக்கலாம், பிடிச்ச பொண்ணு அதுதான். இங்க வடை இல்ல, நீங்க ஒரு பீட்சா அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏதோ இந்த வீட்டுல வந்து வாக்கப்பட்டு தினம் தினம் நம்மள யாரும் ஏத்துக்காம ரொம்ப கஷ்டப்படுறோமே, அப்படி ஃபீல் பண்றீங்களா? பட் அல்டிமேட் கோல் வந்துட்டு அதானே. அகிலாக்கு வந்துட்டு இதுதான் வேணும். பட் நடந்த டைம் சரியில்லைனாலும் ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது. அண்ட் உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, உங்க அக்காவும் ஆல்ரெடி இந்த வீட்டிலே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு. அண்ட் அவங்களோட பிரதரோடவே இருக்கிறாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? இன்னும் நான் சொல்ல போனால், சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போதே ஃபர்ஸ்ட்டு இவங்க வெட்டிங் சீன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரம்பித்த உடனே அக்காவை எங்கள் கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க இவங்கலாம். ஸோ வந்து எங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும், பட் இவங்களோட வந்த அளவுக்கு எங்களுக்கு அமையல. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது.
இப்போ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வர இருக்குன்னு நினைக்கிறேன். வரட்டும். சரி, நீங்கள் 2 பேருமே இப்போ சன்லேயே வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ஃபேன்ஸுக்கு, உங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா அவங்க நம்ம தாங்கி பிடிக்கல அப்படின்னா எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ லாயலாக இருக்கிறாங்க, அவங்க உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு பொது இடத்துக்கு போகும்போதுமே மக்கள் வந்து அவங்க அன்பை வெளிப்படுத்துகிற விதம் ஹேட்ஸ் ஆஃப். அதுவும் கேட்குறதுலாம் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க, கேட்குறாங்க. இப்போ அகிலா இந்த மேரேஜ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அகிலாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, கைவிட்டாதீங்க தம்பின்லாம் கையை பிடிச்சலாம் பேசுகிறாங்க. பெரியவங்க, சின்னவங்க, லேடிஸ் எல்லாருமே. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்புக்கு தலை வணங்குகிறேன். ஓகே, கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் ஃபேமிலியில் எல்லாமே ஹாப்பியாக மாதிரி நீங்களும் உங்களையும் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே சுகமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லுங்க. சரியா? நல்ல செய்தி. அம்மா சந்தோஷப்படுத்துற மாதிரி. ஓகே, புரிஞ்சுது. நன்றி நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு லக்ஷ்மி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். கரெக்டா வரும்போதே அந்த சொல்லுவாங்கல்ல, வாசல்லே வச்சு வரவேற்கிறதுன்றது அதுதாங்க விருந்தோம்பல். மகா, எப்படி இருக்கிறீங்க மகா? என்ன நினைச்சிட்டீங்கன்னா வரவேற்கிறதுக்காக நிக்கிறேன் நினைச்சிட்டீங்க? இல்ல, சும்மா அப்படி சொல்லுவோமே. இந்த வீட்ல வாசல்ல தான் என்ன நிக்க வச்சிருப்பாங்க. அப்படியா? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்டா? மீட் ஸ்கூல் படிக்கும்போது. சூப்பர். பட் உள்ள வரும்போதே ஓகே, வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனைகள் இருக்கும் போல, எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு யாராச்சும் உங்களை கேட்டுட்டே இருக்காங்களே, எப்படி இருக்கு இந்த லைஃப்? ஜாலியா இருக்குல்ல? அதாவது ஃபர்ஸ்ட் டைம் தான் வலிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போக போக அது பழகிடும். இப்ப வந்து யாராவது கேட்கலன்னா என்ன, யாரும் எதுவுமே கேட்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி மகா, இது வந்து இப்ப பொதுவா இந்த இப்ப ட்ரெண்ட்ல இருக்க விஷயம் என்னன்னா, நான் இந்த சிட்டில வாழ்வேன், அந்த சிட்டில வாழ்வேன், ஆனா டாக்ஸிசிட்டில வாழவே மாட்டேன். அந்த மாதிரி எப்படி டாக்ஸிசிட்டியை டீல் பண்றது சொல்லுங்க. நான் வந்து டாக்ஸிசிட்டி எப்படி டீல் பண்றதுன்னா, அந்த பர்சன் எக்ஸிஸ்ட் ஆகுற மாதிரியே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக இக்னோர் பண்ணிடுவேன். அவங்க என்ன டாக்ஸிக்கான விஷயங்கள் நம்ம மேலே திணிச்சிட்டு போகணும்னு நினச்சாலும் ஐ ஜஸ்ட் அவாய்ட் அண்ட் இக்னோர். எக்ஸிஸ்டே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைல்ல, தட்ஸ் இட். பிகாஸ் ஐ டோன்ட் ஷோ மை கிரட்ஜ், ஐ டோன்ட் கோ அண்ட் டேக் ரிவெஞ்ச். இல்லைன்னா அப்படிலாம் இல்லை. ஓகே, நீ பேசுறியா, ஓகே வணக்கம் பாய் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். இந்த வாய்ஸ் நல்லா இருக்கே, இது இப்படி காமிக்கலா பேசிட்டா சினாரியோவே மாறிடுது இல்ல? ஆமா, அவங்க அந்த மாதிரி அந்த டக்குன்னு ஓகே லைட்டா டென்ஷனாக தான் வாய்ஸ் மாற்றிடுவோம், அந்த மாதிரி வாய்ஸ் மாற்றி ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டில் கல்யாணம் சிறப்பாக இதெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் நடுவில் வேற நீங்கள் மறுபடியும் ஆல்ரெடி நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னே உங்கள் மாமியார் வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் வந்து தங்கச்சி வேற அதே ஃபேமிலியிலேருந்து மறுபடியும் நோ ரிச் டாட்டர் இன் லா ஃபார் மீ அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? பாவம்ல அவங்க. நான் என்னப்பா பண்ண முடியும்? அவங்க லவ் பண்ணிட்டாங்க, நான் பண்ண வேணாம் தான் சொன்னேன் அவங்கள. லவ் பண்ணாத, இவன் வேணாம், நம்மளுக்கு நானே அக்காவே நிறைய கஷ்டப்படுறோம், ஸோ நீ வேணாம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்குள்ள அதையும் தாண்டி லவ்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம லவ்வுக்கு எகென்ஸ்ட் கிடையாது, அதனால சேர்த்து விட்டோம். ஆனா இப்ப சேரக்கூடாதுன்னு நினைச்சு அது சேர்ந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. நம்ம சில விஷயம்லாம் இயற்கையா நடக்கிறது. நம்ம வந்துட்டு தும்ம கூடாது நினைப்போம், தும்பிடுவோம். நம்ம கொட்டாய் வரக்கூடாது நம்ம வந்துரும். அது மாதிரி தான் காதலும். காதலுக்கு காலம் கிடையாது, அந்த மாதிரி கனெக்ட் ஆயிட்டாங்க. அதனால நீங்க சேர்த்து. சரி, இப்போ வந்துட்டு கல்யாண வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் போக போக என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? அது சொல்லிட்டு அடிப்பாங்க. எங்களுக்கு ஏதாவது லைட்டா வந்ததுக்கு ஒரு அப்டேட்டாவது கொடுங்க. கண்டிப்பா டெய்லி ஒரு பிரச்சனை வரும், அது மட்டும் தான். பிரச்சனை வருமா? இது எங்களுக்கு போதும். பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாங்க 365 நாள் பார்க்க ரெடி அப்படின்றது. ஆமா, ஒரு வீட்டுல ஒரு மருமக இருந்தாலே பிரச்சனை வரும். இவங்க தங்கச்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கும் போது டெஃபினட்டா இன்னும் நிறைய பிரச்சனை போக போக உங்க நீங்க சேர்ந்துக்கிட்டு மாமியார் அப்படியே கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குதா? நினைச்சே பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கு. அப்போ ஓகே, அப்ப நீங்க மத்தியானம்லாம் இனிமே எல்லாத்துக்கும் நல்ல தீனி தான். நீங்க சொல்லுங்க, பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி. லைக் ஈகோவே இல்லாம அது என்ன நீ வந்துட்டோம், அதெல்லாம் அது நீ என்ன பொண்ணா, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே முன்னா நின்றுச்சுன்னா லைஃப் செம்மையா இருக்கும். பிகாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டா என்ன ஆகும்? வாடாமா சாமி சொல்லிட்டு அவ்வளவுதான், சரி இப்போ டீ குடிப்போமா, காஃபி குடிப்போமா, அந்த மாதிரி ஆயிடும்ல. அந்த வைப்லயே நம்ம ஹஸ்பண்ட் கூடவே இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூடவே இருந்தோம்னா லைஃப் ஜாலியா போகும். நீங்க மலையாளி தானே? எங்களுக்கு மலையாளம் ஒரு 2 வார்த்தை கற்றுக் கொடுங்களேன். அடிக்கடி நாங்க போறோம், கேரளாலாம் போறோம், ஒரு 10 வார்த்தை கற்றுக் கொடுங்க. இப்போ உச்சிக்கு ஊழ கழிச்சோம். என்ன இல்ல, கொச்சியில இல்ல, உச்சிக்கு.
அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்டீங்களா? ഉച്ചയ്ക്ക് ഊണ് കഴിച്ചോ? ഊണ് കഴിച്ചു കഴിച്ചു നന്നായിട്ടുണ്ടായിരുന്നോ? നന്നായിട്ടുണ്ട്. ഇവിടുത്തെ പ്രൊഡക്ഷൻ ഫുഡ് ഇഷ്ടമായോ? കോഴി കോഴി கோழி. ஓ அடிப்போழி ஓ கோழி கோழி வந்துருச்சு மலையாளம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் மலையாளம். இவ்வளவுதான் நாங்க இதை போய் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோமே. பட் எனிவேஸ் இன்னைக்கு லக்ஷ்மி சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, எங்கேஜிங்கா போயிட்டு இருக்கு. இன்னமும் நிறைய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் தரப்போறேன்னு வேற சொல்லி இருக்கிறீங்க. வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் அதெல்லாம். அந்த பிரச்சனைகள்லாம் நீங்க வந்து நல்லா ஃபேஸ் பண்ணுங்க, தைரியமா நீங்க வந்து அதெல்லாம் கொண்டு போங்க. எப்பவுமே மத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இங்க இருந்து நம்ம போக மாட்டோம். உங்க வீட்டுல பிரச்சனை ஓயவே கூடாது, நீங்க நல்லாவே அதுதான் எங்களுக்கு சீரியல் வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தோட நாங்க கிளம்புறோம். உங்களை ரொம்ப நேரமா உள்ள தேடிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இதுல 3 வாட்டி பின்னாடி கேமராவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பேசல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். எல்லார்கிட்டயும் நம்ம பேசிட்டோம். அவங்க கிட்ட பேசும்போது அவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு, அவங்க நியாயம் கரெக்டா இருக்கு. ஆமா, அதாவது வெளியில இருந்து பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கு, உள்ள இருந்து பார்த்தா இவங்க சொல்றது நியாயம் தானே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. கடைசியில நாங்க எல்லாரும் நல்லவங்க தான் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணி பேசினாங்க. பட் அவங்க எல்லாத்தையும் பார்த்து சீரியல் பத்தி, கேரக்டர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு செட்ல இருந்தோ இல்லாட்டி யாராவது கெஸ்டோட நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது சாரு அண்ட் பரத். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ்.